தம்பிக்கு வந்து 2.5 மாசம் வேக்சினேஷன் சென்னையில தான் போட போறேன். நான் வந்து சென்னைக்கு தம்பிக்கு 2 மந்த்ஸ் கம்ப்ளீட் ஆன உடனேயுமே வந்துட்டேன். அண்ணி வந்து என் கூட இருக்கேன். சரி வேக்சினேஷன் போடுற டைம்ல அப்படின்னு சொல்லி வந்திருந்தாங்க. வந்து 1 வீக்கா எங்கேயுமே போவே இல்ல. 2 வீக்ஸ் இருக்கதா பிளான்ல வந்திருந்தாங்க. ஃபர்ஸ்ட் 1 வீக் எங்கேயுமே போகாதனால சரி வீக்கெண்டு மதனுக்கும் பர்த்டே அன்னைக்கு. அதனால சரி ஜூ போலான்னு சொல்லிட்டு ஜூக்கு போயிருந்தோம். இவங்க வந்து ஜூக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் சென்னைக்கு வந்து முன்னாடி வந்திருக்காங்களா எங்கேயும் சுத்தி பார்த்தது இல்லையா. சரி ஃபர்ஸ்ட் நம்ம வீட்டு பக்கத்துலயே ஜூ இருக்குன்னு சொல்லிட்டு அங்க கூட்டு போயிருந்தோம். நானே இந்த டைம் தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து கரடி, சிங்கம், புலி எல்லாம் பக்கத்துல பார்த்தேன். சிங்கம்லாம் எப்பவுமே தூங்கிட்டு தான் இருக்கும். இந்த டைம் சிங்கம்லாம் கர்ஜிச்சுட்டு இருந்துச்சு. தம்பி தூக்கிட்டு போறதுனால அவங்களுக்கு ஒரு தம்பி பாப்பாலாம் இருக்கிறதுனால நாங்க வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள் தான் சூஸ் பண்ணிக்கிட்டோம். ஏன்னா அப்பதான் நடக்கிற டிஸ்டன்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கும். இவங்களாலையும் வந்து மேனேஜ் பண்ண முடியும் நம்மளாலையும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா வந்துட்டு அப்படியுமே மேனேஜ் பண்றது 2 குழந்தைங்கள வச்சுட்டு ரொம்ப கஷ்டமா தான் இருந்தது. இந்த டைம் எல்லா அனிமல்ஸுமே நாங்க போன டைமுக்கு வந்து ரொம்ப ஆக்டிவா தான் இருந்தது. மத்த டைம்ல நாங்க போனப்ப எல்லாமே தூங்கிட்டு தான் இருக்கும். புலியெல்லாம் அப்படி உட்காந்தே இருக்கல நாங்க போன டைம் போனப்போ. அதே மாதிரி வந்துட்டு கரடி எனக்கு ரொம்ப எக்ஸைட்டா இருந்தது இந்த கரடிய பார்க்கறதுக்கு தான். ஏன்னா நான் கரடிய பார்த்ததே இல்ல. 4 வாட்டி ஜூக்கு போய் 4 வாட்டியும் கரடிய பார்த்ததில்ல. அதனால எனக்கு வந்து ரொம்ப எக்ஸைட் ஆயிடுச்சு. பாய் கைஸ், நாளைக்கு இன்னொரு வீடியோல பார்க்கலாம். மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை பை.